கேன்னு கட்டி விடாம நல்லா இழுத்து பிடிச்சி நல்லா நீவி விட்டு கட்டி விடும்டி. மொடன்னு இருக்குடி சாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னடி மாடனு ஒவ்வொருத்தியெல்லாம் சேலை கட்டியிருக்காளுக, அப்படியே அச்சு பெசராம அடுக்கு விலகாம எப்படித்தான் அப்படி சினிமா நடிகை மாதிரி சேலை கட்டுறாளுகளோ தெரியலடி. நானும் வருஷம் பூராந்தேன் கட்டி பார்க்கறேன், இந்த மடிப்பு ஒரு சவைக்கு நின்று தொலையுதா எனக்கு. அடியே, ஆடிக்கு ஒரு நாளைக்கு அமாவாசைக்கு ஒரு நாளைக்கு கட்டுனா எப்படி புடவை கட்டு வரும்? டெய்லி எடுத்து கட்டி பழகணும். பீரோ நிறைய வாங்கி குமிச்சு வச்சிருக்கிற சேலையை போற என்ன செய்ய போற? ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்து கட்ட வேண்டியதானே? நல்லா சொன்னப்போ, என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் காது குத்துக்கு இப்படி சேலையை கட்டிட்டு போறதே, எப்படா வீட்டுக்கு போவோம் அவுத்து போட்டுட்டு அந்த நைட்டு எடுத்து மாட்டுவோமேன்னு வரும். இதுல பொழுதானைக்கும் சேலையை சுத்திக்கிட்டு தெரிஞ்சா நல்லாத்தான் இருக்கும்போ. ஏண்டாரா, எங்களை மாதிரி நீனும் இருந்துராதடி. வாரத்துல ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமையாவது புடவை கட்டி பழகு. அப்பதான் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் போனோம்னா டக்குன்னு எடுத்து கட்டிட்டு போனோமான்னு வேலை முடியும். சரிக்கா. எட்டி நயன்தாரா, இன்னும் அரை மணி நேரத்துல பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு ஐயர் கூப்பிட, நீங்க அண்ணனடை வச்சு நடந்து போக மிஸ் நயன்தாரா மிஸ்ஸஸ் நயன்தாராவா ஆக போறிய. அதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கம் நாங்க வந்தா கொண்டா வாக்கா சாப்பிடுக்கான்னு உட்கார வச்சு ஒரு வேளை சோறு போடுவீங்களா? ஐய இவளுகளை யாரி வர சொன்னா ஒரு வேளை சோத்துக்கு வந்துட்டு ஆளுகன்னு அப்படியே வாசலோட விரட்டி விட்டுருவீங்களா? ஐயோ, ஏங்கா இப்பெல்லாம் சொல்றீங்க? அடேங்கப்பா, வெக்கத்தை பாடுறா. ஏய், உங்களை மாதிரி பல பேரை பார்த்தவங்கடி. இங்க இருக்கும்போதெல்லாம் அக்கா அக்கான்னு காலை சுத்தி வர வேண்டியது. அந்த பக்கம் போயிட்டா ஐயோ அக்கா, என் புருஷனை பார்க்கவே எனக்கு டைம் இல்லை, என் மாமனார் மாமியாருக்கு சோறாக்கி போட எனக்கு நேரம் இல்லை, என் பிள்ளைய பார்க்கணும் குட்டியை பார்க்கணும்னு ஒரே தான் பிஸி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த அக்கா மாருங்கெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருப்போமா? என்னடி எல்லாம் கிளம்பிட்டீல? என்னடி மாடனே இன்னும் புடவை கூட கட்டாம நிக்கிற? அக்கா, குட்டீஸுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு பொண்ணுக்கு சோகடிச்சு நெடுவாளி எருமைக்கு புடவை கட்டி எல்லார் வேலையும் முடிச்சுட்டு தானே அடுத்து நான் கட்டணும். எனக்கு கட்ட 2 நிமிஷம் தான்க்கா, நான் கட்டிட்டு வந்துடுவேன். இந்தரா எங்க இங்கிட்டு திரும்ப பாப்பா. அக்கா, என்ன மனசாக்கா பார்த்துட்டு எதுவும் சொல்லாம இருக்கீங்க? மேக்கப் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குட்டி மாடனு, சிம்பிளா நல்லா அழகா இருக்கு. பனசாக்கா, உன் சேலை கடையில பார்க்கையில கூட கலர் ஒரு மாதிரியா தெரிஞ்சிச்சு. ஆனா இப்ப வெளிச்சத்துல கத்தரிப்பு கலருக்கும் அந்த கோல்டன் கலர் பாடுருக்கும் அடி தூள் கிளப்புறீங்களே. நல்லா இருக்காட்டி நெடுவாளி? அட நல்லா இருக்கான்னு கேக்குற, சூப்பரா இருக்குக்கா. எப்படி பளிச்சுன்னு அப்படியே டால் மின்றது மாதிரில மின்றிய. சரி இருக்கட்டும். மாடனே, ஒரு சேலையை கட்டிக்கிட்டு 2 பேரும் வந்து ரிசப்ஷன்ல நில்லுங்கம்டி. அங்கனக்குள்ள நிக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல நம்ம பக்கத்துல இருந்து. வரோம்க்கா, நீங்க ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. நெடுவாளி, முகூர்த்தத்துக்கு அங்கனக்குள்ள ஐயர் கேட்குற ஜாமான்களை எடுத்து கொடுக்கணும். அதனால நான் மணவரைக்கு போறேன். நீனும் மாடனே ரிசப்ஷன்ல நின்று நம்ம ஊர் ஆளுக்க நம்ம சொந்த வந்தவங்க வரையில வாங்கன்னு கேளுங்கம்மா. பேசாம அங்கனக்குள்ள பேசிக்கிட்டு நின்றாதிய. சரிக்கா, என்ன வாங்கன்னு கேட்க கூட சொல்லியா கொடுக்கணும். சரி நீ போ, நாங்க பாத்துக்கிறோம் போ. சரிம்மா. நெடுவாளிக்கா, எங்க அம்சா ஆளையே காணோம்? குளிக்க போறோம்னு என்ன யாரும் போனபடி பாத்ரூம்குள்ள அப்படி என்னதான் பண்றாலோ தெரியல. சரி, அவ வந்தானா நாங்க ரிசப்ஷன்ல நிக்கிறோம்னு சொல்லி அனுப்பு. சரிக்கா. சரி வாட்டி மாடனே, நம்ம கிளம்புவோம் வா. இவா ஓகே தானடா? இதுக்கு மேல ஒண்ணு வேணாம்ல? நல்லா இருக்கு விக்கி. லைட்டா பவுடர் மட்டும் போட்டுக்கிறியா? ஐயோ, இதுக்கு மேல பவுடரா? அப்பா, யாரா இவன் பேய் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிராத மச்சான். ஆல்ரெடி என் மூஞ்சி பப்பூன் மாதிரி தான் இருக்கு. நீ வேற மேற்கொண்டு பவுடர் போட்டு அசிங்கப்படுத்திடாதடா. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, அழகா தான் இருக்க. பசங்க வேஷ்டி சட்டையிலேயே தனி லுக்கு தான் மச்சான். உனக்கு என்னடா, நீ நார்மலாவே மாப்பிள்ள மாதிரி தான் இருப்ப. இன்னைக்கு மாப்பிள்ள வேற சும்மா சிங்கம் மாதிரி இருக்கடா. என்ன பாவாடை, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க? நான் என்ன மாப்பிள்ள சொல்றது? ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, உனக்கு ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்குதடா பாவாடன்னு எங்க அம்மா பாவம் புலம்புது தலை. பாவம், அதை ஆசைப்படுறது, அது கண்ணை மூடுறதுக்குள்ள அதுக்கு ஒரு மருமகளை கொண்டுட்டு வந்து கண்ணில் காட்டிடலான்னு பாக்குறேன். கடவுள் கண்ணை திறக்க மாட்டேங்கிறானே. தலைவா, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள உங்க ராஜகுமாரி உங்களை தேடி வருவா. நீங்க கான்பிடென்ட்டா இருங்க பாவாடை. அட, நம்ம ரேஞ்சு என்னங்கிறது நமக்கே தெரியும்ல. அதனால நம்ம ராஜகுமாரி அளவுக்கெல்லாம் போவேனா? கழுத நம்ம ஊர்ல கிடக்குற குப்பம்மா சுப்பம்மா காத்தாயிரா கையுமு கையில எவ்வளவு கிடப்பாளுகன்னு பாக்குறேன். கழுத ஒரு கருவாச்சி கூட நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறாளையா. பாவாடை, நீங்க வேணும்னா பாத்துக்கிட்டே இருங்க. நான் என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறதுக்குள்ள உங்களுக்கு தாலி கட்டுறதுக்கு ஒண்ணு பொண்ணு ரெடி ஆயிருமா இல்லையான்னு பாருங்களேன். அப்படின்றீங்க? அட ஆமா பாவாடை, கான்பிடென்ட்டா இருங்க. சரிங்க புது மாப்பிள்ள, ஏதோ சொல்றீங்க, ட்ரை பண்ணி பாப்போம். விக்கி, வாசாவி. என்ன ஜீவா, நீ இன்னும் கிளம்பாம நிக்கிற? கிளம்புறேன்க்கா. கிளம்புடா. மாப்பிள்ளை தோழனி, மாப்பிள்ள மாதிரி ஜம்மன ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகி நிக்க வேணாமா? மாப்பிள்ள அவனா நீ நானு கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு கிளம்பி இருக்கணும். நீ என்னடானா அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே நிக்கிற?
இல்லக்கா விக்கி ரெடி ஆயிட்டு இருந்தான், அதான் சரி அவனை ரெடி பண்ணி விட்டுட்டு. ஆ, ஒரு வேஷ்டியும் ஒரு ஷர்ட்டும் போடுறதுக்கு ரெடி பண்ணி விட 2 பேரா? போடா போய் கிளம்பு போ. பாவாடை தம்பி நீங்க கிளம்பலையா? கிளம்பணும்க்கா. போங்க, போய் முதல்ல 2 பேரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வாங்க போங்க. சரிக்கா. இந்தடா நல்லவனே, 2 இட்லியும் கொஞ்சம் பொங்கல் இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடு. நேத்து நைட்டும் சாப்பிடல, நைட்டு ஃபுல்லா ஃபோன் பேசி அறுத்து கொட்டியிருப்ப. காலையில எப்படியும் சாப்பிட முடியாது. மத்தியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கே 4-5 மணி ஆயிடும். அது வரைக்கும் பசிக்கும். இந்தா 2 இட்லியும் பொங்கல் இருக்கு, கொஞ்சமா சாப்பிட்டுக்கோ. பசி இல்லடி, பரவாயில்ல விடு. கல்யாண மாப்பிளைக்கு எந்த ஊர்ல தான் பசிச்சிருக்கு, எடுத்து சாப்பிடுறா. 1 மணி வரைக்கும் ஒன்னும் தெரியாதுடி. 1 மணிக்கு மேலதான் வயிறு கிள்ள ஆரம்பிக்கும். அப்பதான் ஒவ்வொருத்தரா வந்து மொய் பணம் கொடுப்பாங்க, gift கொடுப்பாங்க. அந்த நேரத்துல நீ சாப்பிடணும்னு நினைச்சாலும் சத்தியமா முடியாது. எல்லார் காலையும் விழுந்து கும்பிடுதனம் போடணும். ஒழுங்கா இப்ப 2 வாயை சாப்பிடு, அப்புறமே மத்தியான கணக்க மத்தியானம் பாத்துக்கலாம். என்ன பாசம், என்ன பாசம். அக்கானா இப்படி எல்லாம் இருக்கனே. அட பாசமும் இல்ல வேஷமும் இல்ல. அவன் இப்ப ஒன்னும் சொல்ல மாட்டான் தம்பி. வீட்டுக்கு வந்துட்டு ஏண்டி எனக்கு யாராவது ஒருத்தி சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்களா, எனக்கு பசிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா, நான் பசி தாங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதான்னு வீட்டுல வந்து காவு காவுன்னு கத்துவான். அந்த கத்தெல்லாம் யாரு கேக்குறது? அதனாலதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். இல்லைன்னா இவனுக்கெல்லாம் யாரு கொடுக்க போறா? சரி சரி, கொடுத்துட்டு கிளம்பு. இன்னும் 10 நிமிஷத்துல மன வரைக்கும் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கன்னு கூப்பிட்டுருவாங்க. உடனே வந்து நிக்கணும். என்னென்ன போடணுமோ போட்டுக்கிட்டு ரெடி ஆகி கிளம்பி வாங்க. ஜீவா நீனு போய் ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வா. என்ன? சரிக்கா. இந்தாங்க தம்பி, அவனை சாப்பிட வச்சுட்டு நீங்க மெஸ்ஸுக்கு வாங்க. நீங்க 2 பேரும் அங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். சரிக்கா. சாப்பாடெல்லாம் இந்த பாவாடை மிஸ் பண்ணவே மாட்டான். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஜராயிருவான். இங்க கவலைப்படாதீங்க. சரிப்பா, நான் வரேன். தல, உங்க அக்கா வேற லெவல் தல. 1000 தான் இருந்தாலும் தம்பி மேல என்ன ஒரு பாசம். கல்யாண நேரத்துல இவ்வளவு பிஸியான நேரத்துலயும் தம்பிக்கு பசிக்குமேனு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறாங்க தல உங்க அக்கா. அதெல்லாம் நல்ல பாசமா இருப்பாத்தால, பாசத்துக்கெல்லாம் குறைவே இருக்காது. எங்க வீட்டுல பாசத்துக்காக மட்டும்தான் சண்டையே வரும்னா பாருங்களேன். அச்சான் நீ ரொம்ப லக்கிடா, உண்மையாவே நீ கொடுத்து வச்சவன். ஏய், அவ எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பா இருக்காளோ அவ்வளவுக்கு அவ்வளவு சண்டை போடுவாடா. நீங்க அப்படியெல்லாம் தப்பா எடுத்துறாதீங்க. இல்ல மச்சான், உன் வாழ்க்கையில நிறைய அன்பான உறவுகளை நீ சம்பாதிச்சிருக்கல, அதுக்காக தான் சொன்னேன். அது என்னவோ உண்மைதான் ஜீவா. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்ம மேல கொள்ள பிரியம். அக்கா சண்டைக்காரி, அதே நேரத்துல பாசக்காரி. அதே மாதிரி தாண்டா வருங்கால மனைவியும். அவளும் ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன கொஞ்சம் எப்படி சொல்றது? என்ன விக்கி கொஞ்சோன்னு இழுக்கிற, என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை மச்சான், அக்கா கிட்ட எப்படி வம்பிழுத்து விளையாடுவனோ அதே மாதிரி அவகிட்ட கொஞ்சம் வம்பிழுக்கிறது கஷ்டம். ரொம்ப ஷை டைப்புடா. ஏன் விக்கி, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தானடா. புரிஞ்சுக்கிறதுல எல்லாம் பிரச்சனை இல்லடா. அம்மா அப்பா இல்லாம வாழ்ந்த பொண்ணா ஏதாவது ஒரு விஷயத்துல டக்குன்னு சென்டிமெண்டலா லாக் ஆயிடுவா. அதுல இருந்து அவளை வெளியில கொண்டுட்டு வர்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அதுக்காக சொன்னேன். மற்றபடி ஓகே தான். என்ன ஒண்ணு, அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த குறைய நம்ம வீட்டுல வந்து சரி பண்ணணும். அந்த அளவுக்கு அவளை நல்லபடியா வச்சுக்கணும். அவ்வளவுதான்டா. அது மட்டும்தான் என்னோட ஆசை. ஜீவா ஜீவா. மச்சான் என்னடா, என்னாச்சு? ஒன்றும் இல்லடா. அம்மா அப்பா இல்லாத கல்யாணம் பண்ற பொண்ணு நிறைய எதிர்பார்ப்புகளோட கனவுகளோடையும் ஆசையோடையும் உன்னை கல்யாணம் பண்ணுவா. அதுல எந்த குறையும் வந்துடாம அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்க மச்சான். எந்த சூழ்நிலையிலையும் அவளை விட்டு ஒரு அடி நீ தள்ளி நிக்க கூடாது. எப்போதுமே அவளுக்கு நீ சப்போர்ட்டா, அவளுக்கு பிடிச்சவனா, அவளுக்கு கணவனா நீ கூடவே இருக்கணும்டா, கூடவே இருக்கணும். ஜீவா கண்டிப்பா இருப்பேன்டா. ஓகே விக்கி. சரிங்க தல, அப்ப நானும் போய் கிளம்புறேன். ஓகே பவாடா, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. சாப்பாடு எனக்குள்ள வைக்கிறேன், மறக்காம சாப்பிட்டுங்க. ஓகே பவாடா. வருங்கால பொண்டாட்டியை எப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும்னு என்னமா ஃபீல் பண்றாங்க. நம்ம கனவு கண்ணி எங்க இருக்காளோ, எப்ப வருவாளோ யாருக்கு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப தேங்க்யூங்க. நான் கீழே விழாம என்னை தாங்கி பிடிச்சிட்டீங்க. பரவாயில்லங்க. வித் மை பிளஷர். விக்னேஷ் நயன்தாரா கல்யாணம் இந்த மண்டபத்துல தானே நடக்குது? ஆமாங்க, நீங்க சரியான இடத்துக்கு தாங்க வந்திருக்கீங்க.
ஓ தேங்க்யூ. நான் மாப்பிள்ளை வீட்டு சைடு. அப்படிங்களா? நான் பொண்ணு வீட்டு சைடுங்க. நமக்குள்ள என்ன ஒரு ஒற்றுமை பாத்தீங்களா? வாட்? ஒண்ணு இல்லைங்க, நீங்க மாப்பிள்ளை பக்கம், நான் பொண்ணு பக்கம். நமக்குள்ள என்ன ஒரு ஒற்றுமை பாத்தீங்களா? எங்க சிங்க் ஆகுது பாருங்களேன். அத நினைச்சு சொன்னீங்க. ஓ ஓகே ஓகே. ஆஹா, பொண்ணு பார்க்க சக்கரை பாவுல ஊற வச்ச குலாப் ஜாமுன் மாதிரி இருக்காளே. இந்த பொண்ணு மட்டும் நமக்கு கிடைச்சா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடலங்க. ஓகே ஓகே, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். நான் வரேன். சரிங்க. அட 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 அட, என்ன பொண்ணு என்ன பொண்ணு, அப்படியே கோதுமை அல்வா மாதிரி இருக்காளே. ஆவாட, நல்ல சான்ஸ். இத மிஸ் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில பொண்ணுங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீ கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டி புள்ளைன்னு குடும்பமா வாழணும்னா இந்த கோதுமை அல்வாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஊருக்கு இழுத்துட்டு ஓடிரு. விக்கி. அம்மா வாங்கம்மா, வாங்கப்பா. என்னப்பா விக்கி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. உங்க புள்ள கல்யாணத்து அன்னைக்கு தான் வருவீங்களா? ஏன் முந்தின நாள் கூட வர மாட்டீங்களா? வரணும்னா அவளுக்கு அவ்வளவு ஆசைப்பா விக்கி. திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சு, அதனாலதான் வர முடியல. நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதம்மா. பரவாயில்லப்பா, ஜீவா சொன்னா. அம்மா இப்ப உடம்புக்கு ஓகே தானம்மா? நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன்டா கண்ணு. ஆமா, எங்க என் மருமக எங்க? எந்த ரூம்ல இருக்கா? அப்படியே பக்கத்து ரூம்மா, மணமகள்னு போட்டிருக்கோம், அந்த ரூம்ல போய் பாருங்க. சரிப்பா சரிப்பா. எங்க உன் ஃப்ரெண்ட் எங்க ஜீவாவை காணா? இவ்வளவு நேரம் ஜீவா இங்கதாம்மா இருந்தான், இப்பதான் குளிக்க போறேன்னு போயிருக்கான். சரிப்பா சரிப்பா. சரி, அப்ப நான் போய் என் மருமகளை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேம்மா, போயிட்டு வாங்க. ஏங்க வாங்க, அடுத்தவங்க மாதிரி மணமேடையில வரும்போதா பார்க்கணும். இப்ப போய் பிள்ளைய பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு வருவோம் வாங்க. ரஞ்சிதா, அங்க லேடிஸ் எல்லாம் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, இப்பதான் எல்லாம் அரிபரின்னு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இப்ப எதுக்கு நான் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு? எனக்காக அந்த புள்ள பாவம் வெளியில வரணும். நீ போய் பார்த்துட்டு வாமா, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஐயோ, நான் அதை யோசிக்கல பாத்தீங்களா? சரி, அப்ப நீங்க இங்கே இருங்க, நான் போய் என் மருமகளை பார்த்துட்டு வரேன். சரிம்மா ரஞ்சிதா, போயிட்டு வா. அப்புறம் பவிக்கு பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க? லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச்டு மேரேஜா? இல்லப்பா, அரேஞ்ச் பண்ணிதான். லவ் எல்லாம் இல்லப்பா. அதானே பார்த்தேன், நீனும் உன் ஃப்ரெண்டும் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டிய போல் இருக்கே. அப்பா நீங்களுமா? அப்புறம் என்னடா, வயசு 27 ஆயிருச்சு. யாரையாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா சொல்லு, இல்ல ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்றீங்கன்னா சொல்லுன்னு சொன்னா, அப்படிலாம் எதுவுமே இல்லப்பான்னு உட்கார்ந்துட்டே இருக்கான். என்ன பண்ண சொல்ற? உங்களுக்கு நல்ல பசங்க கிடைச்சிருக்கோம், நீங்க என்னடானா இப்படி பேசுறீங்கல்ல? யோ மனுஷா, நீ எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா? உனக்குள்ள இம்புட்டு அழகையும் வச்சுக்கிட்டு வெளியில ஏயா கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தெரியுற. என்னடி, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு பகுமானமா வந்து நிக்கவும் என்ன கோமாளி பையன்னு குத்தாம குத்துறியா? அதானே கேட்டேன். உன் புத்தி உன்னைய விட்டு போகுமா? அந்த கோமாளி மாதிரி ஒரு துணியை போட்டுக்கிட்டு தெரியல, என்னமோ கணக்கா இருக்கான். ஒரு வேட்டியும் சட்டையும் கட்டிக்கிட்டு நிக்கையில கண்ணுக்கு குளிர்ச்சியா ஆம்பளை லட்சணமா எம்புட்டு அழகா இருக்க. அதைத்தானே சொல்றேன். சரி சரி, அதெல்லாம் நாங்க எப்படி இருப்போம்னு எங்களுக்கு தெரியும். இப்ப என்னடி, எதுக்கு இப்ப வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு வர சொன்ன? என்ன வேலை இருக்கு எனக்கு? எனக்கு ஒரு வேலையும் இல்ல சாமி. மணவரையில என் கூட இப்படி வந்து சோடியா நில்லையா? ஐயர் ஏதாவது ஒண்ணு சொன்னாருன்னா அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு பொண்ணுக்கு மாலை எடுத்து போட, மாப்பிள்ளைக்கு செயின் போட, மோதிரம் போட, அந்த மாதிரி வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போட்டாக்கு மட்டும் போஸ் கொடு. வேற எந்த வேலையும் நீ செய்ய வேணாம். சரி சரி சரி, போ, வார. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் சரி 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 சரி. ஏயா இப்படி ஆடு கணச்சது மாதிரி கணக்கிற? சித்த வந்து நார்மலா நல்லாத்தான் நின்றானே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. யோ சிங்கு, நீ இம்புடு தூரம் என் பேச்ச மதிச்சு குடிக்காம கொல்லாம இப்படி குளிச்சு கிழிச்சு வேட்டியும் சட்டையோடையும் வந்து நிக்கையில, நம்ம கல்யாணம் நடந்த அன்னைக்கு நீ எப்படி இருந்தியோ அந்த மாதிரியே இருக்கையா. இப்போ உன்னைய பார்க்க எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா? என் கண்ணே பற்றம் போலையா சிங்கு. ரொம்ப பகட்டாதடி. சாக போறேன் வைக்க போறோம்னு சொல்ல வந்தேன், சரிதான்னு மாட்டிட்டு வந்து நிக்கிறேன். செத்துக்கித்து தொலைஞ்சிட்டீங்கன்னா அந்த பழி ஏன் மேலையில விழுகும், அதுக்காகத்தான் மாட்டிட்டு வந்தேன். ரொம்ப சீன் போடாத, சரியா? எது எப்படியோ செத்து போயிரோம்னு வந்தாலும் சரி, என் தங்கச்சியை வாழ வைக்கணும்னு நினைச்சு வந்தாலும் சரி, ரெண்டுமே எனக்காகத்தானே செஞ்ச. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்யா. சரி வா போவோம், வா. சரி வா. இங்க தாண்டி போனீங்க 2 பேரும்? எம்பட்டு நேரமா தேடி எடுத்துறீங்க. இங்க நம்ம போட்டோ எடுத்துட்டு இருந்தோம், நீ கூப்பிட வேண்டியதானே? ஐயசு பிள்ளைய ஒரு இடத்துல இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? மண்டபத்தையே சுத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு வரீங்களா? இன்னும் டீ அம்மா, போட்டோ எடுக்கதாம்மா வந்தோம்.
போட்டாவா எடுக்கிறிய போட்டா? ஒரு இடத்துல இருந்து போட்டோ எடுத்தா பத்தாது, அங்கே இங்கே லாவிக்கிட்ட தெரியனே. அம்மா, மண்டபம் ஃபுல்லா லைட்டிங்கா அழகா இருக்குல்ல, ஏன் போட்டோ கூட எடுக்க கூடாதா? ஏமா இப்படி இருக்க நீ? ஏத்து பேசாம அங்க நெங்க நீ நின்றுக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்காம போட்டோ எடுக்கிறோம்னு போ. ஆளும் பேருமா போய் இருக்கிற இடத்துல போய் உட்காரு. மொட்டைக்கராத்தா நம்ம அம்மாச்சி எல்லாம் இருக்காங்கல்ல, அவனுக்குள்ள போய் உட்காந்து அவங்களோட சேர்ந்து உட்காந்து போட்டோ எடுங்க, விளையாடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. என்னைய கேட்காம அங்கிட்டு நின்று இங்கிட்டு நின்று எங்கனையாவது நிக்கிறத பார்த்தேன் வீட்டுக்கு வாங்க சொல்லிக்கிறேன் உங்களை. இதுக்கு நீ கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வராமலே இருந்திருக்கலாமா? வீட்டிலேயே தானே பொழுதோட கிடைக்கிய லீவு நேரம் தானே கல்யாணம் வச்சிருக்கான்னு கூட்டிட்டு வந்தேன். அதுக்காண்டி அங்கன நின்று பல்லக்காட்டவும் இங்கன நின்று பல்லக்காட்டவும் மட்டும் காட்ட சொன்னேன். ஒழுங்கா போய் உட்காருன்னு சொன்னா சொன்னபடியே கேட்டுக்கிட்டு போய் உட்காரு. யாராவது ஊர்க்கறியை பார்த்தாலேன்னா இந்த பாரு சுப்பிரமணியோட பிள்ளை அங்கிட்டு நின்று சிரிச்சிச்சான், இங்கிட்டு நின்று சிரிச்சிச்சான், அவனை பார்த்து பல்ல கட்டுச்சான், இவனை பார்த்து பல்ல கட்டுச்சான்னு கண்டு மேனிக்கு பேர் வந்துடும் தெரியுமா? எதுக்கு சொல்றோங்கிறது கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கங்க. அம்மா, இப்ப நாங்க யாரை பார்த்துமா பல்ல காட்டணும்? போட்டோ தானே எடுத்தோம். அப்படி இல்ல மக்கா, நீங்க எல்லாத்துலயும் சரியாத்தான் இருப்பீங்க. அப்பாவுக்கு ஒண்ணு சொல்லிடாத அளவுக்கு தான் நடந்துக்கிறீங்க. இருந்தாலும் இந்த ஊராளிகளை உன் மாமியாக்காரி ஒருத்தி பத்தாதில்லம்டி. எப்ப எதுல அப்பாவை வாரி விடுவோம், எதுல அவருக்கு அவ பேரை வாங்கி கொடுப்போம்னு காத்துக்கிட்டு கிடக்கா. அதுக்கு ஏத்தது மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு நடந்துக்கிட்டா இதுதான் சாக்குன்னு எட்டு கட்டி விட்டுருவாளுகள்ல. அதுக்காக தானமா அம்மா சொல்றேன். சரிம்மா, இப்ப என்ன அம்மாச்சி கிட்ட போய் உட்காரணும் அதானே? நான் போறேன். போமக்கா, கோச்சுக்கிறாத. கல்யாணத்துக்கு தாலி கட்ட நேரத்துக்கு அம்மாச்சி எங்கன வந்து உட்காருதோ அங்கன வந்து உட்காரு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஒத்தாப்புல வீட்டுக்கு போவோம், சரியா? வண்டியில முன்னாடியே ஏறி பிள்ளைகளோட சேர்ந்துக்கிட்டு ஆடக்கூடாது, என்னம்மா? சரிம்மா. பிங்கு, அக்காவை கூட்டிட்டு போ. எனக்கே போ தெரியும். கோவப்படாதீங்க டி. போங்க போங்க, போய் பத்திரமா உட்காருங்க போங்க. அப்புறம் நீ ஏன் நிக்கிற? அவளே போயிட்டால, உனக்கு ஒரு வாடி தனியா சொல்லணுமா? போ. உன்ன மாதிரி ஒரு அம்மா இந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்கம்மா. என்ன நீட்டிட்டு போறாளுன்னு பத்தியா? வயசு பிள்ளையில வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஒண்ணு சொல்லாத அளவுக்கு திரும்ப கொண்டு போய் அவங்க அப்புக்கார்ட்ட ஒப்படைக்கும்னு நான் படுற வாடி எனக்கு தானே தெரியும். வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு நான் சுத்திக்கிட்டு திரியிறேன். இவளுகளுக்கு பாரு பகுமானத்தை. என்னத்த சொல்ல? வனசா அவ தங்கச்சி கல்யாணம் பண்றது மாதிரி என்னத்தையும் இதுக்கு ரெண்டையும் ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுத்துட்டா நம்மளுக்கு ஐவு மாறிடும், கடமை தீந்துரும். அது வரைக்கும் இப்படித்தானே நாய் பையா பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு. பெத்த பிள்ளைகளே நம்மள பிசாசு மாதிரி பாக்குறாளுகத்தா. அம்சா, எவ்வளவு நேரம் தாண்டி குளிப்ப? ஏங்க நைண்டாரா, அக்கா எதுவும் கேட்டாங்களா? மாடன் அக்கா உனக்கு புடவை கட்டி விடணுமேனு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. நீ ஆளையே காணோம், இப்பதான் கிளம்பி போனாங்க. பரவாயில்லைங்க நைண்டாரா, நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸை போட போறியா? ஏன் புடவெல்லாம் எடுத்துட்டு தானே வந்தேன், அப்புறம் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போடுற? இல்லைங்க நைண்டாரா, புடவை கொஞ்சம் கசகசன்னு இருக்கும், அதான் கம்ஃபர்டான துணி போட்டுக்கலான்னு. அடி வாங்காத அம்சா, போட்டோலாம் எடுப்பாங்கல்ல, புடவை கட்டி நின்னாதாண்டி நல்லா இருக்கும். அதுலயும் நீ மணப்பெண் தோழி வேற. நேத்து வரைக்கும் நல்ல தாவணி பாவடைன்னு போட்டு நல்லா கலக்கலா தானே இருந்த. இன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு சும்மா சுடியோட நிக்க போறியா? போய் புடவை எடுத்து கட்டிட்டு வாடி. இல்ல. அட போன்னு சொல்றேன்ல, போ போய் புடவை எடுத்து கட்டிட்டு வா போ. அம்மடி ஜீவா அம்மா. அடடே கண்ணே, நீங்க தான் மணப்பெண்ணா? விக்கி சூப்பர் செலக்ஷன், அதான் பிடிச்சிருக்கான். நான் ஒருத்தி, நான் யாருன்னே சொல்லாம பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. உன்னை கட்டிக்க போறவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அம்மாம்மா நானு. அதான் உன்னை பார்க்கணுமேனு தேடி வந்தேன். ஓ, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன்டா கண்ணே. விக்கி ரொம்ப நல்ல பையன். விக்கி மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் சாமி. சரிங்கம்மா. சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அம்மடி, நீ அம்சா தானே? அம்சா என்னோட ஃப்ரெண்டு தான். அம்சாவை உங்களுக்கு தெரியுமாமா? ஏன் தெரியாம? எங்க ஊரு பொண்ணு இல்ல அம்சா. அம்சா, நல்லா இருக்கியாடா கண்ணே? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பாலாம் நல்லா இருக்காங்களாம்மா? நல்லா இருக்கண்டா கண்ணு. ஆமா, இவ்வளவு நாள் எங்க இருந்த நீ? உங்க அப்பா இறந்தன்னைக்கு உங்க சித்தி அடிச்சு விரட்டி விட்டுட்டதா கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் நீ எங்க போன, எங்க இருக்கன்னு எந்த தகவலும் தெரியலையே. யார் வீட்டுலமா இருக்க, எங்க இருக்க? சொல்றேம்மா, ஒரு நிமிஷம். ஏண்டரா, கொஞ்ச நேரம் இரு. இவங்க எங்க ஊரு தான். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு வந்துடுறேன். ஏன் கல்யாணத்துல உங்க ஊர்ல ஒரு ஆளை பார்த்து நீ சந்தோஷப்படுறேன்னா எனக்கும் சந்தோஷம் தாண்டி. போய் பேசிட்டு வாப்போ. சரிங்க நைந்தாரா, வாங்கம்மா வெளியில போய் பேசலாம். சரிடா கண்ணே, வா. அம்சாவுக்கு அவங்க ஊர் ஆளுங்களை பார்க்கவும் எவ்வளவு சந்தோஷம். அம்சா கண்ணே, இந்த கல்யாணத்துல நீ எப்படி? மணப்பொண்ணு உனக்கு என்ன வேணும்? சொந்தக்காரவங்களா? ஆமாம்மா,
அப்பா இறந்த அன்னைக்கு அத்தையோட பையன் வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அத்தை வீட்டுல தான் இருக்கேம்மா. ஜீவாவும் நீனும் சின்ன பிள்ளையில இருந்து ஓடி ஆடி விளையாண்டு எவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திய. உன்னைய காணமே, நீ எங்க இருக்கியோ என்ன பண்றியோன்னு இந்த அம்மாவும் உன்னை தேடாத நாள் இல்லடா கண்ணு. எங்கேயாவது ஒரு இடத்துல உன்னைய மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா உடனே ஓடி போய் அந்த பிள்ளை முகத்தை பார்ப்பேன், அம்சாவா இருக்க மாட்டாளா அம்சாவா இருக்க மாட்டாளான்னு. இப்போ உன்னைய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, உன் ஃப்ரெண்டு ஜீவா நேத்தே மண்டபத்துக்கு வந்துட்டானே, நீ எப்பமா மண்டபத்துக்கு வந்த? ஜீவாவை பாத்தியா? அம்சா அம்சா, ஜீவாவை பாத்தியான்னு கேட்டேன். அம்சா. இல்லம்மா, ஜீவாவை பார்க்கல. ஜீவா நல்லா இருக்கானாமா? நல்லா இருக்காண்டா. இம்புட்டு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், அதை சொல்லல பாரு. உன் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் வச்சிருக்கோம். கல்யாணமா? ஆமாடா கண்ணு, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, வேற யாரும் இல்ல, என் தம்பி மக கயல்வெளி தான். ஓ, ஜீவாக்கு கல்யாணத்துல விருப்பம் தானேம்மா? அப்புறம் என்ன, அவனோட விருப்பம் இல்லாம ஏதாவது நாங்க பண்ணிருக்கோமா? ஜீவாவுக்கு மனப்பூர்வமா விருப்பம் இருந்து அவன் சம்மதிக்கவும் தானே இந்த கல்யாண ஏற்பாடே பண்ணணும். என் தம்பிக்கிட்ட எல்லாம் பேசியாச்சு. கயல்வெளிக்கும் ஜீவா மேல கொல்ல பிரியம். கட்டுனா அத்தானை தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறா. 2 பேருக்கும் மனசுக்கு பிடிச்சு போயிருச்சுன்னா கல்யாணத்தை நடத்திட வேண்டியதானே. அதனால தாண்டா கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்யாணத்துல நீ கண்டிப்பா கலந்துக்கறணும். சரிம்மா. இவ்வளவு நாள் நீ எங்க இருக்க என்ன பண்றேன்னு எதுவுமே தெரியாம இருந்துச்சு. இப்பதான் உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சுல்ல, ரொம்ப சந்தோஷம்டா. கண்டிப்பா ஜீவா கல்யாணத்துல நீ கலந்துக்கறணும். உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு முன்ன நின்று எல்லாத்தையும் செய்யணும், சரியா? நான் போய் உடனே ஜீவா கிட்ட நீ கல்யாணத்துக்கு வந்திருக்கேங்கிற விஷயத்த சொல்றேன். உன்னைய பார்த்தான்னா புள்ள ரொம்ப சந்தோஷப்படுவான். சரிம்மா. அங்கே மேலதால அடிக்க ஆரம்பிச்சிட்டாக. நான் மணவரைக்கு போறேன். விக்கி கல்யாணம் முடிச்சடியோட அடுத்து நம்ம மற்ற விஷயங்களை பேசிக்கிறலாம், சரியா? ஓகேம்மா. அம்சா இங்கேதான் இருக்கான்னு தெரிஞ்சா ஜீவா எவ்வளவு சந்தோஷப்படுவேன். முதல்ல போய் ஜீவா கிட்ட அம்சா இங்கேதான் இருக்கானுங்கிற விஷயத்த சொல்லணும். முகூர்த்தத்துக்கு நாளை ஆகுறது, பொண்ணை கூட்டிட்டு வாங்கோ. தலைவா, தாலி கட்ட நேரத்துக்கு எங்க போறியா? பாவாட லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெளியில நின்னுட்டு வரேன். அட என்ன தலை நீங்க, 5 நிமிஷத்துல தாலியை கட்ட போறாரு. உங்க ஃப்ரெண்டு தாலி கட்டுற அழக பார்க்காம நீங்க பாட்டுக்கு வெளியில போறீன்றீங்க. அட தலை வலிச்சா வலிச்சிட்டு போகுது, கொஞ்ச நேரம் நில்லுங்க. தாலி கட்டறத பார்த்துட்டு அப்புறமா போவோம். இல்ல பாவாட. அட என்ன பாஸ் நீங்க, பொதுவா மணமகன் தோழன் மணமேடையில தான் நிக்கணும். கீழே இறங்கி நிக்கிறதே உங்க மேல தப்பு. இதுல என்னடானா கிளம்பி போறேன் அப்படி இப்படின்றீங்க. அட வாங்க பாஸ், வந்து நில்லுங்க பாஸ். ஷோ, இவர் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. அம்சா கழுத்துல வைக்கி தாலி கட்டுறத பார்த்துட்டு எப்படி நம்மங்கனுக்குள்ள நிக்க முடியும்? அம்சி குந்தாணி ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. இவளே அழுதழுது எல்லார்த்தையும் காட்டி கொடுத்துருவா போல. பொண்ணு கூட்டிட்டு வந்து மணமேடையில விட்டுட்டு போனா கூட அது கூட வரமாட்டேங்கிறா. அம்சா எங்கதான் போயிட்டான் நெடுவாளியக்கா? தலை வலிக்குது, ரொம்ப தலைவலியா இருக்கு, பாரமா இருக்குன்னு சொன்னா நயன்தாரா. நான் தான் பக்கத்துல ஒரு மெடிக்கல் இருக்குடி, போய் மாத்திரையை வாங்கிட்டு வா, இங்கனுக்குள்ள டீ இருக்கும் வாங்கி குடிச்சுக்கலான்னு சொன்னேன். அதை வாங்குறதுக்காண்டி போனவ இன்ன வர ஆளை காணாம பாரு. அவ தானே வந்து உன்னைய மணமேடைக்கு கூட்டிட்டு போனேன். காலையில இருந்து அவ முகமே சரியில்லைக்கா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல நயன்தாரா, நைட்டெல்லாம் தூங்காம பேசிக்கிட்டே இருந்தோம்ல, அதோட இப்படி போன் நோண்டிக்கிட்டே இருந்திருப்பா. அதுல தலைவலி அதிகமாயிருக்கான். தாலி கட்டுறதுக்குள்ள வந்துருவா, நீ எதுவும் நினைக்காத. சரிக்கா. முகூர்த்தத்துக்கு நாளை ஆகிறது, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சரி வாடி, ஐயர் அங்க கத்த ஆரம்பிச்சிட்டாரு. வா வா போமா வா. பாவாட என்ன பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னா பொண்ணோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வராங்க. எங்க தலை, பொண்ணு தானே கூட்டிட்டு வராங்க. ஐயோ, அங்க நல்லா பாருங்க பாவாட, பொண்ணு வரல, பொண்ணோட ஃப்ரெண்டு தான் வருது. அட என்ன தலை இப்படி சொல்றாரு? நைட் அடிச்ச போதை எதுவும் தெரியலையோ? நயன்தாரா தான் வர்றா. அல கண்ணை கசக்கிட்டே நல்லா பாருங்க, பொண்ணு தானே வருது. பொண்ணா? என்ன பாவாட சொல்றீங்க? வேற ஒரு பொண்ணு வருது பாருங்க. அட நீங்க நல்லா பாருங்க தலை, நயன்தாரா தானே வருது. நயன்தாராவா? ஆமா தலை, பொண்ணு நயன்தாரானா நயன்தாரா தானே வரும். அப்புறம் என்ன
மதர் தெரேசாவையும் அமலா பாலையுமா கொண்டுட்டு வந்து நிப்பாட்ட முடியும்? என்ன பாவாடை இப்படி சொல்றீங்க? அப்ப பொண்ணு அம்சா இல்லையா? என்னது அம்சாவா? அட நம்ம வனசாக்கா தங்கச்சி நயன்தாரா தானே? நயன்தாராவுக்கு தான் கல்யாணம். அம்சாவுக்கு எங்க இருந்து வந்துச்சு கல்யாணம்? என்ன பாவாடை உளறீங்க? தல நைட்டு பேச்சுலர் பார்ட்டி அடிச்சது எதுவும் தெரியாம தெரியறீங்களா? அட பொண்ணு நயன்தாரா தான் அம்சாவான்னு கேக்குறீங்களா என்ன? ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்குது. உண்மையை சொல்லுங்க பாவாடை, கல்யாண பொண்ணு யாரு? ஜீவா என்னடா எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா பேசிட்டு இருக்கோம். சரி சரி, இன்னும் 2 நிமிஷத்துல கல்யாணமே நடக்க போகுது. அங்க பாரு, இங்க என்ன பேச்சு? சரிப்பா. பாவாடை ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க பாவாடை, பொண்ணு அம்சா இல்லையா? அட நயன்தாராவுக்கும் விக்னேஷுக்கும் தாங்க கல்யாணம். நீங்க என்ன அம்சா இல்லையா அம்சா இல்லையான்னு அதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்னும் இல்ல பாவாடை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ தல எதுவும் பிரச்சனையா? எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஒன்னும் இல்ல தல, ஒன்னும் இல்ல. கெட்டி மேளம். கண்ணே கனியே உனை கைவிட மாட்டேன், சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே, சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே, ஒரு வைரம் போலே, தூய்மையான என் சத்தியம் புனிதமானது.